கட்டத்தில் இவர் நிறைய கேள்வி கணைகளை தொடுக்கும் பொழுது கலைஞர் தலைவரா அல்லது எம்ஜிஆர் தலைவரான்னு வந்துடும் அப்படின்ற ஒரு சூழலும், அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம்னா எம்ஜிஆர், எம்ஜிஆர்னா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு வாசகத்தை எம்ஜிஆர் முன்வைக்கிறார் பொதுக்குழு கூட்டத்தில். அப்போது கேள்வி எழுப்பப்படுது, அப்போ நீ மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகமா, அப்போ நாங்களாம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையான்னு முன்னணி தலைவர்களால் சண்டைக்கு போகக்கூடிய சூழல் உருவாது. அப்போ அவர் சொல்லுவார், நான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிக்கிறதுல பெருமை கொள்கிறேன், எனக்கு தெம்பு திராணி இருக்குது, உனக்கு தெம்பு திராணி இருந்தால் நீயும் திராவிட முன்னேற்ற கழகம், நான் தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லு, நான் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாதான் எனக்கு அகங்காரம் இருக்குன்னு அர்த்தம். நான் அப்படி சொல்லலையே, திராவிட முன்னேற்ற கழகம் நான் தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிறேன், நான் மட்டும்தான் சொல்லி ஆணித்தரமாக அவருடைய கருத்தில் ஒரே கருத்தில் ஒத்த கருத்தில் முன்னிக்கிறாரு.